வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கார் தான் உங்களை காமிக்க போகிறேன். ஹியூண்டாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹியூண்டாயிலே ஒரு ப்ரீமியமான செடான் வெர்னாக்கு அடுத்து எலான்ட்ரான்னு ஒரு வண்டி இருக்குது. ஸோ அந்த எலான்ட்ரா தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்குது அந்த பெட்ரோல் வண்டி. ஸோ நம்ம இதுதான் சொல்ல போகிறோம். நான் ஹியூண்டாய் கம்பெனியில் இன்பிளான் ட்ரைனிங் பண்ணும்போது இந்த வண்டி வந்து அப்போது லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஹியூண்டாய் ஃபேக்ட்ரியில் இருந்தது. ஸோ இதை வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டி பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது. இந்த வண்டி வந்து ஆக்சுவலி சைட் ப்ரொஃபைல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆர்டேவாவில் இருக்க மாதிரியே வந்து இது ரொம்ப ஒரு மாதிரி கர்வியாக கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டி கொஞ்சம் சாலிடாக. இந்த இலான்ட்ராவோட சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருப்பாங்க அதர் செடான்ஸ்லேயே. இது வந்து செடான்லேயே கொஞ்சம் ப்ரீமியமான வண்டி, ஆக்டேவியா மாதிரி. வெர்னா விட கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது பெட்ரோல், ஆக்சுவலி பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் டாப் அண்ட் 1.6 லிட்டர் பெட்ரோல் நினைக்கிறது. வரும்போதே வந்து யோசிக்கிட்டே இருக்குது, என்ன கியர் பாக்ஸாக இருக்கும், சிவிடியாக இருக்குமா டிசிடியாக இருக்குமான்ட்டு. ஆனால் இது வந்து டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மற்ற வீடியோஸில். ஸோ நம்ம இது வந்து பார்ப்போம். இது வந்து நார்மல் 16 இன்ச் வந்து அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது ரேர் வியூ எண்டில். சூப்பராக இருக்குது வண்டி. சைட் ப்ரொஃபைல் எல்லாமே அப்படியே வந்து ரேர் பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் சாஃப்ட் க்ளோஸ்லாம் இல்லை, ரொம்ப லைட்டாகவே இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லைட் எரியும். இந்த இடத்துல வந்து ஒரு குட்டியாக டோரில் ஹேண்டில்ஸ் வந்து லைட் இருக்குது. நம்ம வந்து அப்படியே ஒரு ட்ரைவ் போவோம். இது வந்து 4 சிலிண்டர் பெட்ரோல் தான். இங்கே வந்து முக்கியமான டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்வல் ஹியூண்டாயோடைய இன்ஜின் பேயோட அசம்பிளி தான் இதுலேயும் இருக்குது. நான் i20 வச்சுருந்தேன். ஸோ அதே அசம்பிளி தான். நம்ம வந்து இந்த வண்டி ட்ரைவ் போகும். சூப்பராகவே இருக்குது ஆக்சுவலி. ஓட்ட கலர் வந்து உங்களுக்கு இந்த வண்டியோட கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் இன்டீரியர் வந்து ஆக்சுவலி சூப்பராகவே இருக்குது. நல்லா ப்ளைனாக வந்து ஒரு சின்ன டிஸ்பிளேயோட வந்து வெர்னாவும் இப்போ வர வெர்னாவும் இதே மாதிரி தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் சிமிலராக. இது வந்து பெட்ரோல் இன்ஜின். ஸோ பெட்ரோல் இன்ஜின் ஆட்டோமேட்டிக், பட் ஸ்டில் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது. இதில் வந்து டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஷிஃப்ட் ஆகிறது எதையுமே தெரியல, ரொம்ப வந்து சூப்பராகவே இருக்குது. இதில் வந்து ட்ரைவ் மோட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வென்டிலேட்டட் சீட்ஸு அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டயல் வந்து பார்த்திங்கன்னா i20 வெர்னா இப்போ வர வெர்னாலேருந்து எல்லாமே இதே டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ இது வந்து பழைய எலான்ட்ராவில் இந்த மாதிரி டிஸ்பிளே கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது ஆக்சுவலி. இந்த டிஸ்பிளே வந்து டாக்கோமீட்டர்லேருந்து ஸ்பீடோமீட்டர்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட் ப்ளூ கலர் தீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்டீரியரில். ஸோ எல்லாமே ஒயிட்டு ப்ளூ அந்த தீமில் தான் இருக்குது. இதில் வந்து ஈகோ ஸ்போர்ட்னு சொல்லி 2 ட்ரைவ் மோட்ஸும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கியரில் வந்து ஷிஃப்ட் லாக் ரிலீஸு, வென்டிலேட்டட் சீட்ஸுன்னு நிறைய வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஹியூண்டாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய வந்து எலக்ட்ரிக்கலி ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. மற்ற காம்படிட்டர்ஸில் இருக்க மாதிரி இந்த வண்டியில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கம்மியாலாம் இருக்கவே இருக்காது. எல்லாமே இருக்கும். கிளைமேட்டிக் கண்ட்ரோல்லேருந்து ஆட்டோமேட்டிக்கு, உள்ளே வந்து க்ளவ் பாக்ஸு எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹியூண்டாய் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் மாருதி கம்பேர் பண்ணும்போது. உள்ளே வந்து பில்ட் குவாலிட்டியுமே ஆக்சுவலி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். உள்ள இன்டீரியர்ஸாக இருக்கட்டும், சைடில் இருக்க பிளாஸ்டிக்ஸு, பட்டன்ஸு, இது வந்து டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. இதில் வந்து நிறைய நார்மல் நேவிகேஷன், ஆடியோ சிஸ்டம்லேருந்து எல்லாமே. ஹியூண்டாய் நான் வந்து i20 வச்சுருந்தேன். ஆடியோ குவாலிட்டி அதுலேயே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து இந்த இலுமினேஷன் வந்து நீங்கள் தனியாக சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பவர் விண்டோஸ், இங்கே வந்து ஒன் டச் கண்ட்ரோல் இருக்க மாதிரி அவுட்டர் மிரர் வந்து எலக்ட்ரிக்கலி க்ளோஸ் பண்ணிக்கலாம், ORVM. அதுக்கப்புறம் அது ஒரு அட்ஜஸ்டபிள்ஸ். இதில் வந்து சீட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இருக்குது. உள்ள இன்டீரியருமே சூப்பராக இருக்குது. பெடல்ஸ் வந்து மெட்டாலிக் பெடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கலி முன்னாடி பின்னாடி, அப்புறம் சீட் வந்து சாயிறது, லம்பார் சப்போர்ட்டு, இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டுமே. லெதர் வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. லெதர் வந்து சீட்ஸில் கொடுத்த லெதர் வந்து ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து அப்படியே நம்ம இப்போ ட்ரைவ் போயிட்டு சூப்பராக இருக்குது ஆக்சுவலி வண்டி ஓட்ட. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு ட்ரைவ் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அழகாக இருக்குது வண்டி ஓட்ட. ஹியூண்டாயோட ஸ்டேரிங் வந்து ஆக்சுவலி செம்மையாக இருக்கும். ரொம்ப வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் ஹியூண்டாயோட ஸ்டேரிங். ஆனால் ஓட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு ஹியூண்டாயில் இந்த ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டுறது வந்து ஹியூண்டாயில் நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த ஸ்டேரிங்காக. இது வந்து ஹைட்ராலிக் பவர்டு ஸ்டேரிங்னு நினைக்கிறேன். ஸோ எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வந்து இந்த ஸ்டேரிங்கில் இருக்கும். EPS எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அப்படியே ஒரு சின்ன ட்ரைவ் போகும்.
இது பெட்ரோல் என்ஜின் அப்படின்றதுனால இது வந்து மைலேஜ் வந்து சிட்டிக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு 11-12, ஹைவேல உங்களுக்கு ஒரு 14-15 கொடுக்கலாம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதர் பிராண்ட்ஸில் இருக்க ஸ்கோடா ஆக்டேவியா, ஃபோக்ஸ் வேகனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டா அது கூட காம்படிட் பண்ணக்கூடிய வண்டி இது. ஆனால் இது வந்து ஹியூண்டாயில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக, அதே கம்ஃபர்ட்டு, நல்ல ஒரு மாடரேட்டான பில் குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹியூண்டாய் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ மற்ற வந்து உங்களுக்கு ஆக்டேவியா, ஜெட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் இந்த வண்டி வந்து அந்தளவுக்கு அவ்வளோ ஹை மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. மாடரேட்டான மெயின்டெனன்ஸ் அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த ஹியூண்டாய் எலன்ட்ரா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பின்னாடி சீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்கும். உள்ள வந்து உங்களுக்கு மெட்டாலிக் பட்டன்ஸ் ரொம்ப ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது பாருங்கள் வெளியிலேருந்து பார்க்க. எனக்கு இந்த ப்ளூ கலர் இன்டீரியர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ளூ கலர் லைட் எரியும் இந்த ஹியூண்டாயில் வந்து. நான் என்னோடய ஃபேவரட்டான i20லையுமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து உள்ளே இருக்க டேக்கோ மீட்டர்ஸ் வந்து எல்லாமே ப்ளூ அண்ட் ஒயிட் தீமில் இருக்கும். ஸோ பின்னாடி சீட்ஸுமே வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருக்குது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த எலன்ட்ரா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எலன்ட்ரா பற்றி இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேல் ஆனந்தவன், பை.